குருவடி சரணம், திருவடி சரணம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. இந்தியாவின் ஒவ்வொரு திசைகளிலும் ஒவ்வொரு மூலைகளிலும் ஞானிகளோட வழித்தடத்தை நம்மால் பார்க்க முடியும். வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இந்த பட்டியலுக்கு முடிவே இல்லை. மகாபிரபு சைதன்யர், மீரா, கபீர்தாஸ், சூர்தாஸ், நாமதேவர், ஏக்நாத், ஜனாபாய், ஷீரடி சாய்நாத், சுவாமி ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர், சாரதா அம்மையார் மற்றும் சைவர்களான மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர் மற்றும் வைஷ்ணவர்களான சுவாமி ராமானுஜர், பெரியாழ்வார், ஆதிசங்கராச்சாரியா, சுவாமி ராகவேந்திரர் மற்றும் சித்தர்களான அகத்தியர், போகர், இன்னும் பலர். 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர் ராமலிங்க அடிகளார். பின்னர் வள்ளலார் என்று அழைக்கப்பட்டவர். அவர் தன்னுடைய புரட்சிகரமான சொற்பொழிவுகளால் மக்களுடைய மனதில் பெரிய புரட்சியை உண்டு பண்ணியவர். அப்போது இருந்த வழக்கமான கோட்பாடுகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்தவர். இறப்பு இல்லாமல் வாழ்வது எப்படி என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கவே வள்ளலார் தோன்றினார். அதாவது மரணமில்லா பெருவாழ்வு. ஆறறிவு உள்ள நாமே என்ன நினைக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இறப்பு நிச்சயம் என்று. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கின்றார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மரணம் இயற்கையாக நடக்கின்ற ஒரு விஷயமே இல்லை, அதை ஒவ்வொருவரும் கடந்து செல்ல முடியும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அப்படி வாழ்ந்தும் காட்டினார். எப்படி அது சாத்தியம்? நாம் எல்லோருக்கும் 3 வகையான உடல் உண்டு. 3ம் நமக்கு சொந்தமானதே. 1 ஸ்தூல சரீரம், 2 சூட்சும சரீரம், 3 காரண சரீரம். இதில் ஸ்தூல சரீரத்தின் பண்பை, அதாவது நாம் பார்க்கின்ற சரீரத்தின் பண்பை எப்பொழுது ஒளிமயமானதாக மாற்ற முடிகின்றதோ அப்போது நம்மால் கடவுள் தன்மையை அடைய முடியும் என்கின்றார் வள்ளலார். உருவாக்குவது, காப்பது, அழிப்பது, ஒடுக்குவது, வெளிப்படுத்துவது, இப்படி 5 விதமான தொழில்களையும் நம்மால் செய்ய முடியும். இதை வள்ளலார் திரிதேக சித்தி என்று குறிப்பிடுகின்றார். இதை அவர் அடைந்தும் இருக்கின்றார். இதற்காக அவர் நமக்கு அறிவுறுத்துவது 2 பண்புகளை தான். அது கருணை மற்றும் தயவு. இந்த 2 மட்டுமே ஸ்தூல தேகத்தை ஒளிமயமான தேகமாக மாற்றுவதற்கு தேவையான ஆன்மீக உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அவருடைய மந்திரம் என்னவென்றால், அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி. ராமலிங்க அடிகளார் தன்னுடைய ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற புத்தகத்தில் சைவ உணவை பெரிதும் வலியுறுத்துகின்றார். கோயில்களில் நடக்கின்ற மிருகவதையை அவர் ரொம்பவே கண்டித்தார். இந்தியாவில் எந்த ஒரு கோயில்களிலும் காண முடியாத ஒரு வாசகத்தை வள்ளலார் தான் அமைத்த சத்தியஞான சபை முகப்பில் அமைத்தார். அது என்னவென்றால், புலை கொலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்பதாகும். சத்தியஞான சபையில் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக விக்கிரக வழிபாடு கிடையாது. மனிதன் தன்னுள் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதியை உணர்வதற்காகவும் கடவுளுடைய அளப்பரிய ஒளியாற்றலை உணர்வதற்காகவும் அப்படி ஒரு அமைப்பு அங்கே இருக்கின்றது. வள்ளலார் வேதங்களிலும் புராணங்களிலும் இருக்கின்ற மறைபொருளை அல்லது உண்மையான கருத்துக்களை தன்னுடைய நூலில் வெளிப்படையாக உணர்த்தியிருக்கின்றார். ஒவ்வொரு இறைவனின் பெயருக்கும் பின்னால் இருக்கின்ற உட்கருத்தையும் அதற்கு தொடர்புடைய நம் உடம்பின் இயக்கத்தையும் அதில் ஒப்பிட்டு எழுதியிருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்ப்பது போல் முப்பரிமாணமாக அல்லாமல் அதனுடைய உண்மையான பல பரிமாண நிலையில் வள்ளலார் அதை கண்டார். தன்னுடைய திருவடி பெருமை என்கின்ற புத்தகத்தில் அணுக்கள், அதனுடைய துகள், அதனுடைய பல கூறுகள், இப்படி எல்லாவற்றையும் மிக தெளிவாக விளக்கியிருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தினுடைய இரகசியங்களையும் நமக்கும் பிரபஞ்சத்திற்கும் இருக்கின்ற தொடர்பையும் அவர் தம் எழுத்துக்களில் அருமையாக உணர்த்தியிருக்கின்றார். அவர் சொல்வதெல்லாம், யார் ஒருவருக்கு ஆசை என்பது அறவே இல்லையோ அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை என்று. அவரால்
எந்த ஒரு பொருளின் தன்மையையும் மாற்ற முடியும் என்று சொல்கின்றார். உதாரணத்திற்கு, ஒரு நாள் வள்ளலார் தன் சீடரின் ரசவாத மோகத்தை அழிக்க மணல் நிரம்பிய ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை சிறிது நேரம் தன்னுடைய கைகளால் மூடி பின் அது தங்கமாக மாறியவுடன் தெருவில் எடுத்து வீசி எறிந்தார். இந்த விவரங்கள் TVG செட்டி மற்றும் கந்தசாமி பிள்ளைகளின் புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வள்ளலாரின் படைப்புகளை பார்த்தீங்கன்னா நாம பார்க்கின்ற விஞ்ஞான சாதனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லலாம். அடுத்த பகுதி வள்ளலாரின் குழந்தை பருவத்தை பற்றி பேசப் போகின்றது. திருச்சிற்றம்பலம்.